ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா சகனா ஃபார்ம்ஸோட கோட் ஃபார்மை சுற்றி பார்க்க போகிறோம். அதை இங்கிலீஷில் சொல்லணும்னா கோட் ஃபார்ம் டூர் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆரம்பத்தில் செட்டுக்கு முன்னால் ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்போம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டுக்குள்ளே தீவனத்தை கொண்டு போடுறதுக்கு வேறு ஆடுகள் தின்னுட்டு போடுற கழிவுகள் அதை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணிக்கிடுவோம். மெயினாக ஆடுகள் மேலே படிக்கு பார்த்திங்கன்னா நனையாமல் இருக்கிறதுக்காண்டி இதில் ஒரு செட் போட்டிருக்கோம். நம்ம வாங்க அடுத்த ஆடு செட்டுக்குள்ளே போய் என்னென்ன ஆடு இருக்குங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். இது நம்ம செட்டு பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஆடு தொழுவு, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மாடு தொழுவு அதாக வச்சுருக்கோம். நம்ம ஆடுகள் பார்த்திங்கன்னா இது ஜமுனாபாரிக்கும் 2 குட்டி இருக்குது. அது நாடு கிராஸ் ஆட்டுக்கு பிறந்ததுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் பீட்டல் பொட்டை, அதோட குட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கொம்பன் கொடிக்கடாய் 4 பல்லு. தற்சமயம் எல்லா ஆடுகளுக்கும் இதைத்தான் மேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டு ஆட்டிலே கொடியில் காதறுக்கப்பட்ட ஒரு ஆடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட 2 கிடா குட்டிங்க. நம்ம கொடியோட வாரிசு தான் இது ரெண்டுமே. அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் பீட்டல் கிடாய்க்கும் தலைச்சேரி ஆட்டுக்கும் பிறந்த கிடாய். அடுத்ததாக நாட்டாடு, அதோட குட்டி புளியம்போர். இது நம்ம கொடி கிடாய்க்கு பிறந்தது தான். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா கொடி இல்லை பால்கன்னி, அதோட குட்டி, அதுவும் கிடா குட்டி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா தலைச்சேரியிலே மோளை கொம்பு இல்லாத ஆடு. இது பக்கத்தில் நடக்கிறது எல்லாமே அதோட பிள்ளைங்க தான். ஃபஸ்ட் ஈத்தில் அந்த தலைச்சேரிக்கும் ஜமுனாபாரிக்கும் பிறந்த குரால் ஆடு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கொடியாடு. இது எல்லாமே ஒரு ஃபேமிலியாக படுத்து கிடக்கும். இதோட ஃபஸ்ட் ஈத்தில் அந்த ஜமுனாபாரி ஒயிட்டு, 2ஆயிரத்தில் ஒரு கிடாயி, அதோட பக்கத்தில் நிற்க அந்த பெட்டை. 3ஆயிரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. சேம் தாயே மாதிரி தான். இது நம்ம கொடி கிடாய்க்கு பிறந்தது தான். அடுத்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நம்ம தீவனத்தை இந்த பெட்டியில் தான் கட் பண்ண மாட்டோம், அப்படியே போட்டுருவோம். ஆடுங்க எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தலைச்சேரி கிடாய். இது தலைச்சேரியில் பெட்டை, தலையை தீனி இருக்குது. அதுக்கு ஒரு குட்டி இருக்குது, கிடா குட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு குட்டை ரகம், நாட்டு ரகத்தில் ஒரு குட்டை ரகம் ஆடு. இது அதோட குட்டி, அதே குட்டி மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒரு குட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தலைச்சேரி ஆடு, அது 3ஆவது தீனி இருக்குது. அதோட குட்டி ஒரு வெள்ளை. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ஹீரோ நம்ம பாபர் கடாயி. அங்கே ரொம்ப வழியில் ரொம்ப சேட்டை பண்ணுறதுனாக்கல உள்ளே கொண்டாந்து கட்டி போட்டிருக்கோம். பாபர் கடாய்க்கு பார்த்திங்கன்னா 1 வருஷம் ஆச்சு, இன்னும் பல் போடலை. அடுத்தது பார்த்திங்கன்னா நாடில் செங்கனி கடாய். இது பார்த்திங்கன்னா தலைச்சேரிக்கும் பீட்டல், பிளாக் பீட்டலுக்கும் பிறந்த மோளை பீட்டல் கடாய். இது நாட்டு கடாய், கொடி கடாய். இதில் நிற்கிற மோஸ்ட்லி உள்ள எல்லா இதுவுமே நம்மகிட்ட பிறந்த குட்டிங்க தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்குள்ள ஒரு 4 கடாய் நிற்கி. இது நாட்டு கொடி ஆட்டுக்கும் பிளாக் பீட்டல் கடாய்க்கும் பிறந்த கிடாய். அதோட ஜோடி இந்த இது ரெண்டுமே சேம் பியூர் பிளாக்கு. ஓரளவுக்கு காது லென்த் வந்திருக்கும். ரெண்டுமே ஒரு தாய் பிள்ளைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி ஆட்டுக்கும் பிளாக் பீட்டல் கிடாய்க்கும் பிறந்த அடுத்த ஒரு ஜோடி. இது ரெண்டும் ஒரு ஜோடி, அது ரெண்டும் ஒரு ஜோடி. காது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லென்த் இருக்கும். நம்மளுடைய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா பியூர் ப்ரீடு வரத இதை விட
கலப்பினத்தில் வர்ற குட்டிக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வளருது. குட்டிகளும் நல்லா ஆரோக்கியமாக நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. சீக்கிரம் வந்து குட்டியை வளர்ந்துருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தலைச்சேரி ஆடு. இது 3வது. நம்ம ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருந்தோம். ஒரு குட்டி போட்டிருக்கு, பெட்டை குட்டி. இது நம்ம கீழே மாடு செட்டுக்குள்ளே சிம்பிளாக ஒரு பரண் அமைச்சிருக்கோம். அதில் வந்து நம்ம போட்டிருக்கோம். கீழே ஒரு ஆடு கீழே இருக்குது. அது குட்டி போட்டால் நம்ம ஆடுகளை எல்லாமே கீழே கொண்டு வந்து ஒரு 20 நாள் வச்சு பராமரித்து திரும்ப மேலே கொண்டு நம்ம விடுவோம். ஏன்னா அது குட்டிகளுடைய வளர்ச்சிக்கு, அது பால் குடிக்க, அது ஓடி ஆடி விளையாடுறதுக்காண்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நாடு கிராஸ் தலைச்சேரி இந்த ஆடு. அது 2 குட்டி போட்டிருக்கு. அது 2மே பெட்டை குட்டி தான். அதுவும் கீழே தான் இருக்குது. 2மே ஒரே நாளில் மேட் பண்ணுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2ம் குட்டி போட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உமர் தலைச்சேரி கிடாய் 2 பல்லு போட்டுருச்சு. அது மேட்டிங் டைம் மட்டும் நம்ம மேலே எடுப்போம். மற்ற நேரம் ஃபுல்லாக நம்ம கீழே தான் வச்சுருப்போம். நம்ம கீழே கிடாய்களை வச்சுருக்க காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, மேலே இருந்தால் ஒரே ஆட்டோட மைண்டில் இருக்கும், சரியாக சாப்பிடாத தீனி இருக்காது. அதனால் நம்ம கிடாய்களை வந்து கீழே போட்டிருப்போம். மேட்டிங் பண்ணுற டைம் மட்டும் மேலே போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா உஸ்மான். இவரும் 2 பல்லு போட்டார். இவரும் மேட்டிங்க்கு தேவை போக மற்ற நேரம் ஃபுல்லாக கீழே தான் இருப்பார். நம்ம அதுக்கு தான் இப்படி ஒரு பரணம் வச்சுருக்கோம், தேவைப்பட்டால் கிடாய்களை கீழே கட்டிக்கிறதுக்காண்டி. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.